வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போது நாம் அப்போஸ்தலர் புத்தகத்தை கற்று வருகிறோம். இப்புத்தகம் புதிய ஏற்பாட்டின் வரலாற்று புத்தகமாகும். இந்த புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நடைபெற்ற சம்பவம் மிகவும் உன்னதமான சம்பவமாகும். பிரதான கட்டளையை வித்தியாசமான முறைகளில் நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு வல்லமையை பொழிந்தருளினார். இதனால் ஆதி திருச்சபையின் செயல்பாடுகளில் இருந்து மேலும் பல முன்மாதிரிகளை நாம் கற்றுக்கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவராலே ஆதி திருச்சபை மக்கள் தங்களுக்குள்ளாக காணப்பட்ட பிறரை குறித்த தாழ்வான எண்ணங்களை மேற்கொண்டார்கள். பிறரை குறித்த தாழ்வான எண்ணம் மிகவும் பழமை வாழ்ந்த ஒரு தன்மையாக கருதப்படுகிறது. பூமியிலே 2 மனிதர்கள் வாழ்ந்தாலும் இத்தன்மை பூமியை விட்டு போகாது. பிறரை தாழ்வாக நினைக்கும் எண்ணம் பல வகைகளில் உள்ளது. சமயத்தை சார்ந்த வகையில் பிறரை தாழ்வாக நினைக்கலாம். இனத்தை பொறுத்த மட்டும் பிறரை தாழ்வாக கருதலாம். தேசத்தின் அடிப்படையில் பிறரை தாழ்வான நிலையில் பார்க்கலாம். மற்றும் சமுதாயத்தின் அடிப்படையிலும் மற்றவர்களை தாழ்வாக கருதக்கூடும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஆதி திருச்சபையில் காணப்பட்டது. அதுவும் நாம் நினைத்து கூட பார்த்திராத மக்களிடையே காணப்பட்டது. பிறரை தாழ்வாக எண்ணும் எண்ணம் சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே காணப்பட்டது. சமாரியர்களும் யூதர்களே, ஆனால் அவர்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்தினால் தடை விதிக்கப்பட்ட கலப்பின திருமணத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள். மேலும் யூதர்கள் பாபிலோன் பெர்சிய தேசங்களில் சிறை கைதிகளாக இருக்கும்போது சமாரியர்கள் யூத நாட்டை தங்கள் வசமாக மாற்றிக்கொண்டார்கள். இதனால் யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையே தாழ்வான எண்ணம் வளர்ந்தோங்கிய நிலையில் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்ற ஆதி திருச்சபையானது சுவிசேஷத்தை சமாரியாவுக்கு எடுத்து சென்றது. ஆதி திருச்சபை மக்கள் யூதர்களாய் இருந்தாலும் சமாரியா மக்கள் மீது காணப்பட்ட தாழ்வான எண்ணத்தை பரிசுத்த ஆவியானவரின் பலத்தால் மேற்கொண்டார்கள். ஆகவே யூத விசுவாசிகள் சமாரியாவுக்கும் சுவிசேஷத்தை எடுத்து சென்றனர். ஆதி திருச்சபையின் முக்கிய தலைவரான பேதுருவின் வாழ்க்கையில் காணப்பட்ட பிறரை குறித்த தாழ்வான தன்மை தேவனால் நீக்கப்படுவதை அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். பேதுரு மத்தியான வேளையில் மேலறையில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு தரிசனத்தை கண்டார். அத்தரிசனத்திலே 4 முளைகளும் கட்டப்பட்ட துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி வர கண்டார். அதில் பூமியில் உள்ள சகலவித மிருகங்களும் இருந்தது. பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்ற சத்தம் வானத்திலிருந்து வந்தது. அதற்கு பேதுரு, நான் ஒரு யூதனாக இருக்க நியாயப்பிரமாணத்தின்படி அசுத்தமான இவைகளை புசிக்க கூடாது என்றார். 2ஆம் தரமும் அவருக்கு அதே சத்தம் வந்தது. அதற்கும் பேதுரு மறுப்பு தெரிவித்து, நியாயப்பிரமாணத்துக்கு புறம்பான காரியங்களை ஒரு நாளும் செய்ய மாட்டேன் என்றார். 3ஆம் முறையும் அதே சத்தம் வந்தது. பேதுரு மறுப்பு தெரிவித்தார். பின்பு அந்த கூடு வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. பேதுரு விழித்து தான் கண்ட தரிசனத்தை யோசித்துக் கொண்டிருக்கையில் யூதர் அல்லாத 3 மனிதர்கள் பேதுரு தங்கியிருந்த வீட்டை தட்டி, பேதுரு என்பவர் இங்கு இருப்பதாக எங்களுக்கு சொல்லப்பட்டது என்றார்கள். இந்த 3 மனிதர்களும் ரோம பட்டாளத்தின் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்பவரால் அனுப்பப்பட்டவர்கள். கொர்நேலியு தேவ பக்தி நிறைந்த மனிதர். வந்த மனிதர்கள் கொர்நேலியு கண்ட தரிசனத்தை கூறினார்கள். கொர்நேலியு ஜெபிக்கும் போது தேவதூதன் வந்து, இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்திற்கு மனிதரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதறினுகிறவனாகிய சீமோன் எனும் ஒருவனிடத்தில் தங்கியிருக்கிறான். அவன் வந்து நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவதற்கான செய்தியை சொல்லுவான் என்று தூதன் கூறினார் என்று சொன்னார்கள். இந்த சம்பவத்தில் யூத மக்களிடம் காணப்பட்ட பிறரை குறித்த தாழ்வான மனப்பான்மையை நாம் சிந்திக்க வேண்டும். கொர்நேலியு ஒரு யூதன் அல்லாத மனிதன் மட்டுமல்லாது அவன் ஒரு ரோம அதிகாரியாக இருந்தான். அப்படியானால் கொர்நேலியு பேதுருவின் விரோதி ஆவார். யூதர்கள் யூதர் அல்லாத மக்களை நாய் என்றே அழைத்தார்கள். யூதர் அல்லாதவர்களின் ஆவிக்குரிய தன்மையை நாயின் குணநலத்திற்கு ஒப்பிட்டு பேசினார்கள். யூதன் அல்லாத வீட்டிற்கு
ஒரு யூதன் எக்காரணத்தினாலும் போகக்கூடாது என்ற சட்டம் இருந்தது. இப்போது 3 யூதரல்லாத மனிதர்கள் பேதுரு தங்கள் எஜமான் வீட்டிற்கு வந்து ரட்சிப்புக்கு ஏற்ற போதனைகளை தருமாறு கேட்கிறார்கள். இப்படிப்பட்ட ஊழியத்தை பேதுரு செய்ய வேண்டும் என்பதை தரிசனத்தின் மூலம் தேவன் பேதுருவுக்கு வலியுறுத்துகிறார். பேதுரு தன் பாரம்பரிய சட்டங்களுக்கு கீழ் வாழ்ந்து தேவ ஊழியத்தை உதாசீனம் பண்ணக்கூடாது என்பதை தரிசனத்தின் மூலம் விளக்கி ரோம அதிகாரியாகிய கொர்நேலி வீட்டுக்கு போகும்படி தேவனால் போதிக்கப்பட்டார். 10ஆம் அதிகாரத்தில் பேதுருவின் செய்கை மிகவும் அற்புதமான ஒன்றாகும். பேதுரு கொர்நேலியுவின் வீட்டிற்குள் பிரவேசிக்கும் போது கொர்நேலியு பேதுருவின் பாதங்களில் விழுந்து வணங்கினான். ஆனால் பேதுரு அவனை எழுந்திருக்குமாறு கூறி உடனே தூக்கி, எழுந்திரு, நானும் உன்னை போன்ற ஒரு மனிதன்தானே என்று கூறினார். பேதுரு கொர்நேலியுவிடமிருந்து எந்தவித மகிமையையும் மதிப்பையும் தேடவில்லை, எதிர்பார்க்கவில்லை. இன்று நாம் ரோம் நகருக்கு செல்வோமானால் எல்லா மக்களும் பேதுருவின் சிலையின் பாதத்தை தொட்டு வணங்கி முத்தமிடுவதை பார்க்கலாம். ஒருவேளை இன்று பேதுரு உயிரோடு இருப்பாரேயானால் அதை ஏற்றுக்கொள்வாரா? இப்படிப்பட்ட செயலுக்காக பேதுரு மிகவும் வருத்தம் அடைவாரையன்றி மகிழ்ச்சி அடைய மாட்டார். காரணம், பேதுரு கொர்நேலியுவை தூக்கி எடுத்து, இப்படி நீ செய்யாதே, உன்னைப் போல நானும் ஒரு மனிதன்தான் என்றார். பேதுரு எந்தவித கேள்வியும் கேட்காமல் கொர்நேலியுவின் வேலைக்காரருடன் அவனுடைய வீட்டிற்கு வந்தான். அவனுடைய வீட்டிலே பெரிய கூட்டமாக கூடியிருந்த மக்களை கண்டான். அப்பொழுது கொர்நேலியு தான் கண்ட தரிசனத்தை பேதுருவிடம் கூறினான். 4 நாட்களுக்கு முன் என் வீட்டில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு தேவதூதன் வந்து, கொர்நேலியுவே, தேவன் உன் பிரார்த்தனைகளை கேட்டார். நீ ஏழை மக்களுக்கு அளிக்கும் தர்மங்களை பார்த்தார். தேவன் உன்னை நினைவு கூறுகிறார். எனவே சில மனிதர்களை யோப்பா பட்டணத்திற்கு அனுப்பு. சீமோன் எனப்படும் பேதுருவை வரச்சொல். அவன் ரட்சிப்புக்கேற்ற செய்தியை சொல்லுவான் என்று கொர்நேலியு கூறினார். அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவின் வீட்டில் கூடியிருந்தவர்களுக்கு எந்த மனிதனையும் தூய்மையற்றவன் எனவும் அசுத்தமானவன் எனவும் அழைக்கக்கூடாது என்று தேவன் எனக்கு தரிசனத்தின் மூலம் காட்டினார். கூடு போன்ற துப்பட்டியில் வந்த மிருகங்கள் வித்தியாசமான மனிதர்களை சுட்டி காட்டுகிறது. அவர்கள் யூதர் அல்லாத அசுத்தமான மக்கள் என்பதை அறிந்த நான் இங்கு எவ்வித தடையும் சொல்லாமல் வந்திருக்கிறேன். தேவன் சுத்தம் செய்தவர்களை அசுத்தமானவர்கள் என்று அழைக்கக்கூடாது என்பதை தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்று உபதேசம் பண்ணினார். இந்த சம்பவத்திலிருந்து மிக பெரிய முன்மாதிரியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். திருச்சபையானது பிறரை குறித்த தாழ்வான எண்ணம் அற்றதாய் இருக்க வேண்டும். கொர்நேலியு வீட்டில் பிறரை பற்றிய தாழ்வு எண்ணம் நீங்கிய போது மற்றொரு பெந்தேகோஸ்தே அனுபவம் ஏற்பட்டது. பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த அனைவர் மீதும் வந்திறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே மக்கள் மேல் வந்திறங்குவதை அப்போஸ்தலர் புத்தகத்தில் நாம் பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் மக்கள் மேல் வரும்போது பெந்தேகோஸ்தே அனுபவம் ஏற்படுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நடைபெற்றது போல் இங்கும் மற்றொரு பெந்தேகோஸ்தே அனுபவம் இடம்பெறுகிறது. இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் கொடுக்கப்படுவதன் நோக்கம் என்ன? அல்லது பெந்தேகோஸ்தின் அனுபவம் என்ன? சுவிசேஷம் அல்லது நற்செய்தி ஒரு பகுதியில் உள்ள மக்களிடமிருந்து மற்ற பகுதியில் வாழும் மக்களிடம் சென்றடைவதே பெந்தேகோஸ்தே அனுபவம். பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நாம் சுவிசேஷ பணியில் ஈடுபட வேண்டும் என்பதையே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தின் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டிய மற்றொரு படிப்பினையாகும். சுவிசேஷ பணியின் மூலம் சீசர்களை ஏற்படுத்த வேண்டும். இது ஒரு கட்டளை, கண்டிப்பாக நிறைவேற்றியாக வேண்டும். சீஷத்துவ பணியில் 4 நிலைகள் உள்ளது. போக வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும், ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும், போதிக்க வேண்டும். ஆகவே நம்முடைய முக்கிய குறிக்கோள் சீசர்களை ஏற்படுத்துவதே. நம்மில் எத்தனை பேர் சீசர்களை ஏற்படுத்துவதை பற்றி அறிந்திருக்கிறோம்? சீசர்களை ஏற்படுத்துவதில் தீவிரமாக ஈடுபட்ட ஒரு நபரை குறித்து அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் விளக்குகிறது. திருச்சபையின் நடைமுறை பணிக்கென தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 நபர்களுள் ஒருவரான பிலிப்புவை பற்றி இந்த அதிகாரத்தில் படிக்கிறோம். பிலிப்பு இயேசுவை பற்றிய நற்செய்தியை சமாரியர்களுக்கு அறிவித்த போது அநேகர் சீசர்களாக மாறினார்கள். சமாரியா பகுதியிலே இவரின் நற்செய்தி பணி வளர்ந்தோங்கியது. இச்சமயத்தில் பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை நோக்கி, நீ உடனடியாக காசா வனாந்திரத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவருக்கு மறுமொழியாக பிலிப்பு, ஆண்டவரே, நற்செய்தி பணியில் இருக்கும் நான் வனாந்திரத்துக்கு போய் என்ன செய்வேன்? வனாந்திரம் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி,
மக்கள் கூட்டமே இல்லாத இடத்தில் மக்கள் கூட்டத்தை தேடி ஊழியத்தில் ஈடுபடும் நற்செய்தியாளராகிய எனக்கு என்ன வேலை இருக்கிறது? நான் சமாரியா பகுதியில் தங்கி அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பேன். இங்கு அநேக நகர பகுதிகளில் இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. ஆகவே நான் சமாரியா பகுதியில் ஊழியம் செய்வனே தவிர வனாந்தர பகுதிக்கு போக மாட்டேன் என்று கூறியிருக்கலாம். ஆனால் பிலிப்பு அவ்வாறு கூறவில்லை. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரின் உதவி இல்லாமல் சீசர்களை ஏற்படுத்துவது முடியாத செயல் என்பதை பிலிப்பு நன்கு அறிந்திருந்தார். ஆகவே சமாரியா பகுதியிலே அவரின் உதவியினால் அநேக சீசர்களை ஏற்படுத்திய நான் அவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி காசா வனாந்தரத்திற்கு பிலிப்பு பயணப்பட்டு சென்றார். பிலிப்பு காசா வனாந்தர பகுதிக்குள் சென்றபோது அநேக வியாபாரிகள் தங்கள் ரதங்களில் சென்று கொண்டிருந்ததாகவும் அவைகளுள் ஒரு குறிப்பிட்ட ரதத்தில் சென்ற மனிதனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் பிலிப்புக்கு சொன்னதாகவும் சில வேதாகம ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். தங்களின் கருத்துக்கு அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை ஆதாரமாக காட்டுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் பிலிப்புவை நோக்கி, நீ ஓடிப்போய் அந்த ரதத்துடன் சேர்ந்து கொள் என்றார். பிலிப்பும் கீழ்ப்படிந்து ஓடிப்போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொண்டான். அந்த ரதத்திலே ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஒரு எத்தியோப்பியன். அவன் எத்தியோப்பிய நாட்டின் நிதி அமைச்சர். இந்த எத்தியோப்பியாவின் அமைச்சர் ஏசாயா புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஒரு யூதர் அல்லாத மனிதன், உயர் பதவியில் இருக்கும் மனிதன், எத்தியோப்பியா நாட்டிலிருந்து எருசலேமுக்கு பயணப்பட்டு வந்து எருசலேம் தேவாலயத்தில் தொழுது கொள்ள விரும்பிய செயல் அவரின் வாழ்க்கையில் இருந்த ஆவிக்குரிய பசியை காட்டுகிறது. அவர் அநேக நாட்களாக பயணப்பட்டு வந்திருக்க வேண்டும். அவ்விதம் வந்தவருக்கு ஆன்மீக பசியை போக்க எருசலேமில் இருந்த எவரும் விருப்பம் காட்டவில்லை. காரணம், அங்கு இருந்த யூத சமய தலைவர்கள் சமய பொறுப்பற்றவர்களாகவும் வளர்ந்து கொண்டிருந்த விசுவாசிகளை அழிக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். ஆவிக்குரிய தன்மை அவர்களிடம் கொஞ்சம் கூட காணப்படவில்லை. எருசலேமில் காணப்பட்ட இச்சூழ்நிலை எத்தியோப்பிய அமைச்சருக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது. எருசலேமில் அவருக்கு கிடைத்த ஒரே பொக்கிஷம் ஏசாயா புத்தக சுருள். பிலிப்பு அந்த எத்தியோப்பிய அமைச்சரை நோக்கி, ஐயா, நீர் வாசிக்கிற காரியங்கள் உமக்கு புரிகிறதா என்று கேட்டார். அவன், போதிப்பவன் இல்லாவிட்டால் நான் எப்படி புரிந்து கொள்வேன் என்று பதிலளித்தான். அப்பொழுது பிலிப்பு அமைச்சரோடே ரதத்தில் அமர்ந்து ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை விளக்கி கூறினார். இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவருக்கு எடுத்துரைத்தார். நற்செய்தியை அறிவித்து முடிக்கும் போது மக்களை தீர்மானத்திற்கு நேராக வழிநடத்த வேண்டும். இது நற்செய்தி பணியில் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய அம்சமாகும். இயேசுவை பற்றிய உண்மைகளையும் ரட்சிப்பின் செய்தியும் சொல்லிய பிறகு பிலிப்பு ரதத்தை விட்டு இறங்காமல் அந்த எத்தியோப்பிய அதிகாரியை ஒரு தீர்மானத்துக்கு நேராக வழிநடத்துகிறார். அன்பானவர்களே, பிலிப்பை போல ஆவியானவரின் சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? ஆவியானவரின் உதவி இல்லாமல் நம்முடைய சொந்த முயற்சினால் மட்டும் சீசர்களை ஏற்படுத்த முடியாது என்பதை உணர்கிறோமா? நம் அருகில் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் போது நாம் நற்செய்தியை அறிவிக்கிறோமா? சீசர்களை உருவாக்க வேண்டும் என்பது இயேசு தம்முடைய சீசர்களுக்கு கொடுத்த கட்டளையாகும். இயேசுவின் இக்கட்டளையை புதிய ஏற்பாட்டின் 4 சுவிசேஷங்களின் இறுதியிலும் அப்போஸ்தலர் புத்தகத்தின் ஆரம்பத்திலும் நாம் படிக்கிறோம். சீசர்களை ஏற்படுத்துவதில் பிலிப்புவின் ஈடுபாட்டை 8ஆம் அதிகாரம் விளக்கி கூறுகிறது. இங்கு காசா வனாந்தரத்துக்கு போக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் பிலிப்புக்கு சொன்ன உடனேயே பரிசுத்த ஆவியானவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து காசா வனாந்தரத்துக்கு போய் எத்தியோப்பிய நிதி அமைச்சரை சந்தித்து அவர் வாசித்துக் கொண்டிருந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்திற்கு விளக்கம் அளிக்கிறார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் 35ஆம் வசனங்களை கவனியுங்கள். மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். எவ்வளவு நேரம் பிரசங்கித்தார் என்று நமக்கு தெரியாது. வேதாகமத்தில் அதை பற்றி குறிப்புகள் இல்லை. ஆனால் பிலிப்பு தனது பிரசங்கத்தை முடித்த உடனே எத்தியோப்பிய அமைச்சரை ஒரு தீர்மானத்திற்கு நேராக வழிநடத்தினான். சீசத்துவ பணியில் தீர்மானத்திற்கு நேராக மக்களை அழைத்து வருதல் மிக முக்கியமான ஒன்றாகும். நாம் பிறருக்கு நற்செய்தியை சொல்லி முடிக்கும் போது முக்கியமான சில கேள்விகளை கேட்பதன் மூலம் நற்செய்தி கேட்டவர்களை தீர்மானத்திற்கு நேராக வழிநடத்தலாம். நற்செய்தியை கூறி முடிக்கும் போது இவ்விதமான கேள்விகளை கேட்க வேண்டும். இயேசுவை பற்றிய நற்செய்தியை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இயேசுவை பற்றிய நற்செய்திக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க உங்களுக்கு விருப்பமா என்ற கேள்விகளை கண்டிப்பாக கேட்க வேண்டும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே ஞானஸ்நானத்தை பற்றி கூறியதன் மூலம்
எத்தியோப்பிய அமைச்சரை ஒரு திட்டவட்டமான தீர்மானத்திற்கு நேராக பிலிப்பு அழைத்துச் செல்கிறார். ஆகவே இந்த அதிகாரம் சீசர்களை ஏற்படுத்துவது எப்படி என்பதை மட்டும் கூறாமல் ஞானஸ்நானத்தின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் எடுத்து கூறுகிறது. வித்தியாசமான முறைகளில் ஞானஸ்நானம் கொடுக்கப்படுவது நிமித்தமாக திருச்சபையானது பிளவுபட்டு காணப்படுகிறது. சிலர் தெளிப்பு ஞானஸ்நானத்தை நம்புகிறார்கள், சிலர் முழுக்கு ஞானஸ்நானத்தில் நம்பிக்கை வைத்துள்ளார்கள். சில திருச்சபைகளின் முறைப்படி ஞானஸ்நானம் பெறும்போது 3 முறை மூழ்கி எழுதியிருக்க வேண்டும். சில திருச்சபையின் முறையின்படி ஒரே முறைதான் மூழ்க வேண்டும். இவ்விதம் அநேக முறைகள் ஞானஸ்நானத்தில் காணப்படுகின்றன. என்றுமே நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படும் முறைமைகள் முக்கியமல்ல, ஞானஸ்நானத்தின் நோக்கமும் அதன் அர்த்தமும் நமக்கு மிக முக்கியமான ஒன்று. ஞானஸ்நானத்தின் நோக்கத்தை பிலிப்புவின் நற்செய்தி ஊழியத்தில் நாம் காண்கிறோம். இயேசுவின் நற்செய்தியை, ரட்சிப்பின் செய்தியை ஏற்றுக்கொள்கிறேன் என்ற தீர்மானத்தை வெளிப்படுத்துவதே ஞானஸ்நானத்தின் நோக்கமாகும். தீர்மானத்திற்குள்ளாக மக்களை எவ்விதம் வழிநடத்த வேண்டும் என்பதிலும் பல வித்தியாசங்கள் இருக்கின்றன. சில நற்செய்தியாளர்கள் கைகளை உயர்த்தி காட்டி தீர்மானங்களை வெளிப்படுத்த சொல்வார்கள். சிலர் தீர்மானம் எடுத்த மக்களை முன்னாக வரும்படி அழைப்பு கொடுப்பார்கள். நம்முடைய பிரசங்கிமார்கள் கடைபிடிக்கும் இந்த முறைமைகள் வேதாகமத்தில் கூறப்பட்டவை அல்ல. வேதாகமத்தின்படி நற்செய்தியினை நம்பி விசுவாசத்தோடு வாழ்பவர்களின் தீர்மானம் ஞானஸ்நானத்தின் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. பிரதான கட்டளை சொல்வது என்ன? சீசர்களை ஏற்படுத்துங்கள், அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்பதே ஆகும். நற்செய்தி பணிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் சூழ்நிலையில் வாழ்பவர்களாக நாம் இருப்போமேயானால் திருச்சபையில் நடக்கும் ஆராதனையில் பங்கு கொள்ளும் போது எவ்விதமான எதிர்ப்புகளும் வராது. ஆனால் மற்றவர்கள் நம்மை கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். இயேசுவை விசுவாசித்த நாம் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கும் போது அநேக துன்பங்கள் ஏற்படலாம். சில வேளைகளில் ஞானஸ்நானம் பெறுவதனால் நம்முடைய வேலைகளும் பறிமுதலாகலாம். சில நேரத்தில் நாம் அனைவராலும் பகைக்கப்படலாம். நம் உயிருக்கே கூட ஆபத்து ஏற்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் உள்ளான உண்மையை வெளிப்படையாக காட்ட வேண்டும். நம் வாழ்க்கையில் இயேசுவின் மேல் வைத்திருக்கும் விசுவாசத்தை ஞானஸ்நானத்தின் மூலம் வெளிக்காட்ட வேண்டும். எத்தியோப்பிய மந்திரி தீர்மானத்துடன் வாழ்வேன் என்பதை வெளிப்படுத்தியதாலேயே பிலிப்பு இங்கு ஞானஸ்நானத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். அப்பொழுது மந்திரி பிலிப்பை நோக்கி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொன்னான். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். இவ்விதம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு எத்தியோப்பிய நிதி மந்திரியை ஒரு சீஷனாக மாற்றினார். ஞானஸ்நானத்தில் காணப்படும் வேறு சில ஒழுங்குகள் என்னவென்றால், ஞானஸ்நானம் கொடுக்க தகுதி பெற்றவர்கள் யார், யாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதே ஆகும். 8ஆம் அதிகாரத்தில் உள்ள ஞானஸ்நானத்தை விசுவாசியின் ஞானஸ்நானம் என்று ஒருவர் அழைக்கிறார். ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதையும் அதற்கு ஆதாரமாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதையும் ஒரு ஆசிரியர் நிச்சயித்து திருமணம் செய்து கொள்வதற்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள தீர்மானிக்கும் போது அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்ட பெண்ணும் தீர்மானித்த ஆணும் நிச்சயதார்த்த விழாவில் பங்கு கொள்கிறார்கள். இங்கு இரு நபர்களுக்கு இடையேயான தீர்மானம் நிச்சயிக்கப்படுகிறது. இவர்களிடையே ஏற்பட்ட தீர்மானம் திருமண நாளிலே வெளிப்படையாக சில ஒழுங்குகளுடன் தெரிவிக்கப்படுகிறது. இதே போலதான் ரட்சிப்பும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. நாம் இயேசுவை நம்பி அவர் மேல் விசுவாசம் வைத்து நம் பாவங்களை அவரிடம் அறிக்கையிடும் போது ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்படும் போது ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறோம். இது ஒரு தனிப்பட்ட செயல். இந்த செயலானது தேவனுக்கும் நமக்கும் மட்டுமே தெரியும். ஆனால் நாம் ஞானஸ்நானம் எடுக்கும்போது திருமணத்தில் நடப்பது போல தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஐக்கியத்தை உலகில் வாழும் மற்ற மக்களுக்கு தெரிவிக்கிறோம். மேலும் நாம் கிறிஸ்துவுடனே ஐக்கியம் கொண்டுள்ளோம் என்பதை அனைவரும் அறிந்து கொள்வார்கள். ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை வெளிப்படையாக அறிவிப்பதே ஆகும். ஒரு போதகர் தவறாமல் வேத பாடசாலை நடத்துவது வழக்கம். அவர் நடத்திய வேத பாடசாலைக்கு ஒரு யூத மனிதனும் வந்தார். நாளடைவில் அந்த யூதனுக்கும் போதகருக்கும் இடையே நெருங்கிய நட்பு வளர்ந்தது. 1 வருடத்திற்கு பின்பு அந்த யூதன், நான் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றான். அதற்கு அந்த போதகர், நண்பனே, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்நான ஆராதனைக்கு ஒழுங்கு செய்துள்ளேன், நீயும் பங்கு கொள்ளலாமே என்று கூறினார். யூத சமயத்தில் இருக்கும் நான் ஞானஸ்நானம் பெற்றால் அதிக கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டுமே, என் வீட்டில் உள்ளவர்கள் என்னிடம் எவ்வித தொடர்பு வைக்க மாட்டார்களே, என்ன செய்வேன் என்று அந்த யூதன் கூறினான். போதகர் அந்த யூத மனிதனை நோக்கி, விசுவாசத்தை வெளிப்படையாக அறிக்கையிடும் போது
பெறப்படுகிற வெகுமதியே ஞானஸ்நானம் என்று கூறி கடந்து போய்விட்டார். அநேக நாள் ஜெபித்த அந்த யூதன் நன்றாக தீர்மானித்து ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டான். அதற்காக மிகுந்த துன்பங்களையும் அடைந்தான். ஞானஸ்நானத்துக்கு முன் இருக்க வேண்டிய தகுதியை எத்தியோப்பிய அமைச்சர் பிலிப்புவிடம் கேட்டறிந்தார். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கை செய்தான். உடனே பிலிப்பும் மந்திரியும் தண்ணீரில் இறங்கினார்கள். அங்கே பிலிப்பு மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். இவ்விதம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் சீசர்களை உருவாக்கும் போது நடைபெறும் நிகழ்வுகளை தெளிவாக கூறுகிறது. ஆதி திருச்சபையானது சீசர்களை உருவாக்கும் பணியில் நமக்கு முன்மாதிரியாக திகழ்கிறது. காணாமற் போன மனிதர்களை சீசர்களாக மாற்ற தேவன் விரும்புகிறார். காணாமற் போன மனிதர்களை சீசர்களாக மாற்ற தேவன் 3 காரியங்களை உபயோகிக்கிறார். 1 பரிசுத்த ஆவியானவர், 2 வேத புத்தகம், 3 தேவனுடைய ஊழியக்காரர் அல்லது சீசர்களை உருவாக்குபவர். இங்கு பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பிரதிநிதியாக செயல்படுகிறார். மேலும் பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்தையும் சீஷத்துவ பணியாளரையும் உபயோகிக்கின்றார். அப்படியானால் தேவனுக்கும் சீஷனாக உருவாக்கப்படும் மனிதனுக்கும் இடையே 3 இணைப்புகள் இருக்கின்றன. முதல் இணைப்பு பரிசுத்த ஆவியானவர். அப்படியானால் சீஷத்துவ பணியில் ஈடுபடும் நமக்குள்ளே தேவ ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும். அவரே நம்மை வழிநடத்த வேண்டும். அவரே நம்மை உணர்த்த வேண்டும். அப்பொழுது மட்டுமே நாம் பிறருக்கு இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்க முடியும். தேவனுக்காக ஒரு மனிதன் செயலாற்றுவதில் இருந்து அவன் வாழ்க்கையில் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாட்டை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 2வது இணைப்பு வேத புத்தகம் அல்லது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை சீஷத்துவ பணியில் தேவ ஆவியானவரால் பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாகும். 3வது இணைப்பான தேவ ஊழியக்காரர் சீஷனாக உருவாக்கப்பட வேண்டிய மனிதனுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி அவனுடன் ஐக்கியம் கொள்ள வேண்டும். தேவனுக்கும் அந்த மனிதனுக்கும் இடையே உள்ள உறவில் அவனை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். எத்தியோப்பிய மந்திரி சம்பவத்திலே நாம் இந்த 3 இணைப்புகளையும் காணலாம். பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்ததினாலே பிலிப்பு சமாரியா பகுதியிலிருந்து காசாவனத்திற்கு போகிறார். மேலும் பரிசுத்த ஆவியானவர் பிலிப்புவை நோக்கி, நீ ஓடிப்போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் என்கிறார். இவ்விதம் பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடு பிலிப்புவின் வாழ்க்கையில் காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாட்டின் காரணமாகவே தான் எத்தியோப்பிய மந்திரி எருசலேமிற்கு வந்தார். அவரிடத்தில் ஆவிக்குரிய வாஞ்சை இருந்தது. இன்றைய உலகத்தில் அநேக மக்கள் ஆவிக்குரிய தன்மையில் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய காரியத்தில் உங்களுக்கு விருப்பம் உண்டா என்ற கேள்வியுடனே நாம் நம்முடைய நற்செய்தி பணியை ஆரம்பிக்க வேண்டும். எத்தியோப்பிய மந்திரி வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டிருக்கும் போது அதே ஆவியானவர் பிலிப்புவின் வாழ்க்கையிலும் செயலாற்றினார். ஆகவே தான் எத்தியோப்பிய மந்திரி வாழ்க்கையிலே ஒரு சிறப்பான மாற்றம் ஏற்பட்டது. மேலும் எத்தியோப்பிய மந்திரி ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். தேவ வசனத்தை மிக ஆவலுடன் அவர் படித்துக் கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவியானவரின் உதவியினால் தேவ வார்த்தை அவருக்குள் செயல்பட்டது. ஆகவே தான் பிலிப்பு அவரிடம், நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்று கேட்டபோது, ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று எத்தியோப்பிய மந்திரி கூறினான். தேவனுடைய ஊழியக்காரரின் தேவையை மந்திரியின் கேள்வி வெளிப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் மந்திரியின் வாழ்க்கையிலே செயலாற்றினார். ஆனால் தேவனுடைய ஊழியக்காரரின் உதவி அந்த மந்திரிக்கு தேவைப்பட்டது. காணாமற் போன மக்களிடம் இயேசுவின் அன்பை தெரிவிக்க தேவ ஊழியர்கள் மிக அவசியம். தேவன் இதை எதிர்பார்க்கிறார். இயேசுவை பற்றி மற்றவர்களிடம் சொல்வதற்கு நாம் வெட்கப்படுகிறவர்களாக காணப்படுகிறோமா? ஒரு ஊழியக்காரருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், பிறருக்கு இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தது. ஆனால் அவரிடம் தன்னை பற்றிய தாழ்வான மனப்பான்மை இருந்தது. நான் சொல்லி யார் கேட்பார்கள், நான் எப்படி மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வேன் என்ற அச்சம் இருந்தது. ஆனால் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை ஒரு நாள் அவர் வாசிக்கும் போது தனக்குள்ளாக செயல்படும் பரிசுத்த ஆவியானவரை உணர்ந்தார். அவர் தன்னோடு எப்போதும் இருப்பதை அறிந்த அவர் தைரியத்தோடு சீஷர்களை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டார். பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த அவர் ஒரு முறை ஒரு வீட்டிற்கு ஜெபிப்பதற்காக சென்றார். அவர் அந்த வீட்டின் கதவை தட்டினதும் உள்ளே இருந்த ஒரு அம்மையார் அந்த ஊழியக்காரரை பார்த்ததும், ஐயா, நான் இப்போதுதான் ஆண்டவரிடம் எனக்கு வேதத்தில் உள்ள சந்தேகங்களை தீர்க்க ஒருவரை அனுப்பும் என்று ஜெபித்தேன். நீங்களும் வந்துவிட்டீர்கள். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார் என்று கூறினார்கள். அந்த ஊழியக்காரர் தேவனுக்கு நன்றி செலுத்தினார். இங்கு நாம் கேட்ட சம்பவத்திலும் 3 இணைப்புகளையும் பார்க்கிறோம்.
அன்பானவர்களே, சீசர்களை உருவாக்குவது ஆதி திருச்சபையின் நோக்கமாயிருந்தது. காரணம், பிரதான கட்டளைக்கு அவர்கள் தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்தார்கள். அவர்களின் வாழ்க்கை நம்முடைய திருச்சபைக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழட்டும். அந்த மக்களைப் போல நாமும் சீசர்களை உருவாக்கும் பணியில் ஈடுபடுவோமா? சீஷத்துவ பணி எளிதான பணி அல்ல. முதலாவது, நாம் நம்மை தேவனுக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்து சீஷனாக மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை முற்றிலுமாக விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்துவை விசுவாசிப்பவனே சீஷத்துவ பணியில் ஈடுபட முடியும். பின்பு சீஷத்துவ பணியில் வாஞ்சை கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்காக வாஞ்சையோடு செயல்படுபவர்களை கொண்டு செயல்பட தேவன் விரும்புகிறார். நம்மிடம் இந்த வாஞ்சை காணப்படுகிறதா? முதலாவது, சீஷர்களாக மாறுவோம். பின்பு சீஷத்துவ பணியில் ஈடுபடுவோம். பரிசுத்த ஆவியானவரின் பலனால் பெரிய காரியங்களை செய்வோம். இப்பேற்பட்ட பெரிதான கிருபைகளை தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.